ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு நல்லா இருக்குங்க. நேரங்காலம் நல்லா இருக்குது. கிரக நிலைகளும் நல்லா இருக்குது. ராசிக்கு வடமுனை வலுத்திருக்கு. ராசிக்கு வடக்கு பக்கம் மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம். மீனத்தில் சனி பகவான், மேசத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், குரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 8ஆம் இடத்துல மட்டும் செவ்வாய் கேது இருக்கிறாரு. கேது கூட சேர்ந்து ஓரளவு சூட்சும அளவில் இருக்கிறாரு. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சரியா நேயர்களே, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. நான் இந்த வீடியோ பதிவில் புதனை பற்றி தான் பேச போகிறேன். புதன் ஒரு முக்கியமான கிரகம். மகர ராசிக்கு சனி பகவானுடைய நண்பர், உற்ற தோழன். சனி பகவானுக்கும் புதனுக்கும் உள்ள உறவு மாமே மச்சம் உறவு மாதிரி ரொம்ப பிரியமாக இருப்பார். ஸோ மகர ராசிக்கு புதன் 6, 9 கூடவனாக வராரு. ரணருண ரோகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி. அவர் பாக்கியஸ்தானாபதியாக இருக்கிறதுனால ரொம்ப கெடுபலங்கள்லாம் செய்ய மாட்டார். நிபந்தனைக்கு உட்பட்டு சில கெடுபலங்களை செய்வார். சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியில் மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், அதுபோல் கடக லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில கெடுபலங்களை கொடுப்பார். தசாபதிக்கு ஏற்ற மாதிரி, லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி. லக்கணம் சொல்லிட்டேன் நான். மேசம், விருச்சிகம், கடகம். மகர ராசியில் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் அந்த அளவுக்கு பெருசாக கொடுக்க மாட்டார். நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். அவர் பொதுவாக புதன் லக்கணத்துக்கு நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, அவர் 6ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் மறையக்கூடாது. 3, 8 இருக்கலாம். சரியா, 8 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பார் 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதனால. சரி, இதெல்லாம் லக்கண ரீதியாக உள்ளது. நான் பின்னாடி வரேன், ஒன்பே ஒன்றா சொல்கிறேன். இப்போ ராசிக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருந்தாலுமே குருவோடு சேர்ந்து இருக்கிறாரு. ராசிக்கு 6, 9, 12, 3 இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. விஷ்ணு சக்கரம் வேலை செய்யுது. ராசிக்கு காலப்புரட்சி சக்கரத்தின் 4 கார்னர்கள், 4 தூண்கள், வெளிப்புற தூண்கள் யார்? மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. இந்த ராசியுடைய அதிபதிகள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அடுத்த புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துல அவர் ரொம்ப நாளைக்கு இருக்கிறார். 24/8/2025 வரைக்கும் இருக்கிறார். ஆகஸ்ட் 24 வரைக்கும். அது எந்த காலகட்டத்தில் இருந்து சார் அப்படி பார்த்தோம்னா, உங்களுக்கு புதன் உங்கள் ராசிக்கு 21/6/2025 வர ஜூன் 21 இருந்து ஆகஸ்ட் 24 வரைக்கும், சரியா, கிட்டத்தட்ட 2 மாத காலம் அவர் கடகத்தில் இருக்கிறாரு. நல்ல பலன்களை கொடுக்குறாரு, ராசியை பார்க்குறாரு. ஸோ வருகிற ஜூன் 21க்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க மகர ராசிக்கு. நான் அது முன்னாடியே சொல்கிறேன். சரியா நேர்களே, புதன் உங்கள் ராசி கட்டத்தில் எப்படி இருந்தாலும் சரி ராசியை பார்க்குறாரு. நல்லா இருக்கும். தொழில் அமையும், உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். கடகத்தில் புதன் இருக்கிறாரு. கொஞ்சம் அவர் இயல்பு நிலை அற்று தான் இருப்பார். ஏன்னா கடகம் பகமே தான் இருந்தாலும் சந்திரன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கூட குறையாக இருக்கும். சந்திரன் வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரனுக்கு உட்பட்டு பலன்களை கொடுப்பார். ஓரளவு கடகத்தில் அவர் பிடித்த ராசி தான், பிடித்த நட்சத்திரங்கள் தான், ராசிக்கு வேண்டிய நட்சத்திரங்கள் தான் இருக்குது. பூசம், ஆயில்யம். பூசம் சனி பகவான் நட்சத்திரம், ஆயில்யம் அவருடைய சொந்த நட்சத்திரம். புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும் குருவின் நட்சத்திரம். மகர ராசிக்கு 3, 12 கூடிய நட்சத்திரம். அயன சேன போக சனாதிபதி, தைரிய சனாதிபதி. மற்ற 2மே மகர ராசிக்கு வேண்டிய நட்சத்திரங்கள் தான். பூசமும் அனுசமும், பூசமும் ஆயில்யமும், அதில் தான் அவர் ட்ராவல் பண்ணுவார். ஸோ இப்படிலாம் எதிர்காலத்தை பார்க்கும்போது, அடுத்து புதனுடைய நிலைப்பாடு, இனிமேல் ஃபியூச்சரில் அவர் எப்படி இருப்பார், அதெல்லாம் பார்க்கும்போது மகரத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. சரியா நேர்களே, நல்ல பலன்களை கொடுக்குறாரு. இப்போ 6ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறாரு. உத்தியோகம் கை கொடுக்கும். உத்தியோகம் குறிப்பாக யாருக்கு சார் நல்லா கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மகர ராசியில் மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், ரிஷப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க, நான் இந்த சொன்ன அந்த 5 லக்கணத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ராசியில் சில கிரகங்கள் சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் பலனை கொடுக்கும். அது பத்திர யோகத்தை ஒரு யோகத்தை கொடுப்பாரு. பஞ்சமா புருஷ யோகத்தில் பத்திர யோகம் 10 உருவாக்கப்படுகிறது. ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு யோகம் இருக்குது. செவ்வாய்க்கு ருச்சு யோகம், சுக்கிரனுக்கு மாளவிய யோகம், குருவுக்கு ஹம்ச யோகம், புதனுக்கு பத்திர யோகம், சனி பகவானுக்கு சசயோகம். இப்படி பஞ்சமாவை புருஷ யோகங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இதுதான் முக்கியமான யோகங்கள். ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பட்டுச்சுன்னா அந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் வரும். அப்படி பார்த்து புதன் பார்த்தோம்னா இப்போ மிதுனத்தில் ஆட்சி படுறாரு. இளவரசன் ஞான வீட்டில் ஆட்சி பெற்று குருவோடு சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறனால பத்திர யோகம் 12 வருஷத்துக்கு பின்னாடி வருகிற பத்திர யோகம் பரிபூர்ணமாக இருக்குது. நல்ல பலன்களை கொடுக்குது. என்ன 6ஆம் இடத்துல இருக்குது, அதான் பெரிய விஷயம். ஆனால் 6ஆம் இடத்துல இருந்தாலுமே சுபத்துவமாக இருக்கிறாரு. சரியா நேர்களே, கொஞ்சம் மறைஞ்சாலுமே வலிமை பெற்று நல்லா இருக்கிறாரு. தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. 6ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மகர ராசிக்கு இப்போ அப்பா வழியில் நல்ல பெனிஃபிட் இருக்கும். அப்பா வழியில் நல்ல ஒரு ஏர்னிங் இருக்கும். அப்பா வழி தொழில் பண்ணுறவங்க, பரம்பரை தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். தாப்பனோடு சேர்ந்து தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்பா வழி உறவு முறைகள், பங்காளிகள், இவங்க வழியில் நல்லா இருக்கும்.
வழிபாடு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. சரி சார், இப்போ வந்து நான் குறிப்பிட்ட லக்கணத்துக்கு மட்டும் இப்போ நான் பலனை சொல்கிறேன். நான் பொதுவாக புதன் வந்து தனித்து இருக்கிறது நல்ல அமைப்பு. உங்கள் ஜனன ஜாதகத்தில் அவர் எந்த கடத்தில் இருந்தாலும் சரி தனித்து இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். மகர ராசிக்கு மகரத்திலே புதன் இருக்கலாம், நல்ல அமைப்புங்க. மகரத்தில் வந்து சந்திரன் கூட சேர்ந்து புதன் இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். அந்த சந்திரன் அமாவாசை சந்திரன் இல்லாமல் இருக்கணும், வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். அது சூரிய கந்திரத்தில் சந்திரன் இருந்து புதன் கூட சேர்ந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதெல்லாம் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ ஜனன ஜாதகத்தில் லக்கணம் தெரியணும். நான் பழைய வீடியோலாம் நிறைய சொல்லியிருக்கிறேன் நேர்களே. லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லக்கணம் வந்து ரொம்ப முக்கியம். லக்கணம் தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் பிறந்த தேதி, டைம், எந்த ஊரில் பிறந்தீங்க, இந்த தகவலை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் லக்கணம் சொல்லுவேன். லக்கணம் வந்து ரொம்ப முக்கியம். லக்கணத்தை தெரிஞ்சால் தான் பலன்கள் வந்து உங்களுக்கு நிற்கும். இல்லைனா பலன்கள் வந்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் சும்மா ஏனாதான்னு சொல்லிட்டு போவாங்க. லக்கண ரீதியாக சொல்லும்போது சில பலன்கள் நிற்கும். நான் பொதுவாக லக்கணத்தை மேட்ச் பண்ணி தான் சொல்லுவேன். அதனால் மகர ராசி நேயர்கள் வந்து லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீடியோ கேட்குறது தான் சிறப்பாக இருக்கும். ரைட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள். சேனல்லேருந்து நிறைய வீடியோ போடுறோம். சாதக பாதகங்கள், ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், தசாபதி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், அப்புறம் முக்கியமான விசேஷ தினங்கள், இதெல்லாம் நிறைய சொல்கிறேன். ஒவ்வொரு மாதமும் சில முக்கியமான நாட்கள், பூஜ்ய புனஸ்காரம் உள்ள நாட்கள்லாம் சொல்லியிருக்கேன். பழைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன். 13/6/2025 வர வெள்ளிக்கிழமை முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு வேண்டிய நாளாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிடுங்க. இரவு 8:30 மணிக்கு வீட்டில் ஒரு மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். ரைட்டு, இப்போ வந்து புதன் வந்து ராசியில் சந்திரன் கூட இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சந்திரன் வந்து சூரிய கேந்திரத்தில் இருக்கணும். அப்போ நீங்கள் எந்த மாதத்தில் சார் பிறந்திருக்கணும்? ஐப்பசி மாதம், ஆடி மாதம், இல்லைன்னா சித்திரை மாதம். இந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னா சூரியனுக்கு கேந்திரமாக சந்திரன் இருப்பார். வலுவுள்ள சந்திரனாக இருப்பார். இவங்களுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ மகர ராசியில் வந்து மேசம், ஆடி, ஐப்பசி இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரியா, பொதுவாக நல்லாயிருக்கும். கெட்டு போக மாட்டாங்க. மனைவி கூட கடைசி நல்லா இருப்பாங்க. பிரச்சனை இருக்கும், கஷ்ட நஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் மனைவி என்ற அந்த ரோல் வந்து கடைசி வரைக்கும் போகும். 2 பேருமே இறுதி காலம் வரைக்கும் இன்பமாக இருப்பாங்க, இழுத்துக்கிட்டே போவாங்க. ஏன்னா 7 கூடையவன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கார். ராசிக்கு 7 கூடையவன் ஒரு 50% நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அப்பேற்பட்ட சந்திரன் புதன் கூட சேர்ந்து இருந்தாருன்னா அருமையான அமைப்பு. சரியா, இப்போ மகர ராசியில் சந்திரனும் புதனும் இருந்தாங்கன்னா 6, 9 கூடையவன் வந்து 7 கூடையவன் கூட இருக்கிறதுனால மனைவி வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா கணவன் வேலைக்கு போவாங்க. அதனால் நல்ல லாபம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் 7ஆம் இடத்தை பார்ப்பார். நல்லா இருப்பீங்க, இணக்கமாக இருப்பீங்க, எல்லாருக்கும் வேண்டியவராக இருப்பீங்க. நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த பந்தம், கூட்டு தொழில், நண்பர், சொந்த பந்த விஷயத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மகர ராசி 2ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். ஆயுள் அதிகம், தூரதேச அமைப்புகள் இருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருப்பீங்க. நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா பேசுவீங்க, இன்றைக்கி பேசுவீங்க. டீச்சர் வேலைக்கு போகலாம், வாத்தியார் வேலைக்கு போகலாம், வக்கீல் வேலை, பட்டிமன்ற நடுவர்கள், சொல்லிக் கொடுக்குற வேலை, ஜோதிடம் எல்லாமே வரும். 2ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் அவங்க ஜோதிடராக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. தனித்த புதனாக இருக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே தனித்த புதனாக இருக்கணும். இல்லைன்னா சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கணும். புதன் எக்காரம் முன்னிட்டும் சனி, செவ்வாய், ராகு, கேது இந்த கிரகங்களுடைய கூட வரக்கூடாது. இந்த கிரகங்களை பார்வைக்கு வரக்கூடாது. தனித்து அவர் இயல்பாக இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே, குரு பார்வைக்கு வந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் வந்து மகர ராசி, புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு துலாமிலேருந்து பார்க்குற வச்சுக்கோங்களேன், அருமையான அமைப்பு. இல்லைனா குரு வந்து சிம்மத்திலேருந்து பார்க்குறோன்னா சூப்பர் அமைப்பு. இதுதாங்க யோகம். மகர ராசி கும்பத்தில் 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. சிம்மத்திலிருந்து குரு பார்க்குறாரு. அது நட்பு பட்டு பார்க்குறாரு. அருமையாக இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. அவங்க 100க்கு 100 இந்த மகர ராசி வீடியோ கேட்குறவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். சரியா, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி. உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல புதன், சிம்மத்தில் குரு இருந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் ரொம்ப நாளைக்கு நீடித்திருப்பாங்க. வெளிநாட்டு யோகம் இருக்கும். அட்லீஸ்ட் வெளி மாநிலத்தில் இருப்பாங்க, பூர்வீகத்தை விட்டு வெளி தூரத்தில் இருப்பாங்க. இப்படி அமைப்பில் புதன் நல்ல நிலைமை இருந்தாரா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. மீனத்தில் இருந்தாரா நீசம் அடைவார், நீச பங்கம் அடையணும். சரியா, குரு வந்து ஆட்சி உச்சம் அடையணும், நல்ல பலன்கள் கொடுப்பார். 3ஆம் இடத்துல இருக்க புதனும் வந்து ஆள் நல்லா இருப்பீங்க, கபடியாக இருப்பீங்க, அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க, நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த 10 யோகம் பரிபூர்ணம் வேலை செய்யும். ஏன் தான் வீட்டே பார்ப்பார், கண்ணியை பார்ப்பார். 7ஆம் பரிவாலை கண்ணியை பார்ப்பார். புதனுக்கு ஒரு பார்வை தான், 7ஆம் பரிவாலை பார்ப்பார். ஆனால் மகர ராசிக்கு வந்து புதன் திசை வரும். இந்த அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ஒரு 60-70 வயசுக்கிட்ட வரும். அவங்களுக்குலாம் இப்போ நல்லா இருக்கும். சரியா, இப்போ அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த வயதானவர்களுக்குலாம் இப்போ புதன் திசை நடக்கும். அவங்களுக்குலாம் இப்போ இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அடுத்து வருகிற நாட்கள் நான் என்ன சொன்னேன், ஆகஸ்ட் 24 வரைக்கும் நல்லாயிருக்கும். சரி, அடுத்து 8ஆம் இடத்துக்கு போனாலும் பிரச்சனை கிடையாது. சிம்மத்துக்கு போனால் நல்ல பிரச்சனை கிடையாது. 9ஆம் இடத்துக்கு போனாலும் பிரச்சனை கிடையாது. 10ஆம் இடத்துக்கு போனாலும் பிரச்சனை கிடையாது. பொதுவாக மகரத்துக்கு வந்து புதன் வந்து நல்ல பலன்களை தாங்க கொடுப்பார், தூக்கி விடுவார். பெருமாள் வழிபாடு ரொம்ப முக்கியம். சரியா, பெருமாள் வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு. இந்நேரம் அந்த வழிபாடை சொல்லிட்டு மித்த பலன்களை சொல்கிறேன். ஏன்னா வழிபாடு கடைசியில் சொன்னோம்னா நிறைய நேரம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கடைசியில் நான் ஒரு 20-25 நிமிஷம் பேசுவேன். அதில் வந்து அந்த வழிபாடு வந்து அந்த முக்கியமான நாட்கள் சொல்லிட்டோம்னா பின்னாடி சொன்னோம்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான நாள்
புதனுடைய அனுக்கிரகம் இந்த 2025 பரிபூர்ணமாக கிடைக்கணும். இன்னும் அடுத்த வருகின்ற நாட்கள், இன்றைக்கி தேதி என்ன சார்? 10/6/2025, ஜூன் 10 தான். இன்னும் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இன்னொரு 7 மாதத்துக்கிட்ட இருக்குது. 6.5 மாதம்னு வச்சுக்கிறோமே. இந்த 6.5 மாதத்துக்கு புதனால் நல்ல பலன்கள் கிடைக்கணும்னா நீங்கள் ஒரு நாள் ஒரு சின்ன பூஜையை பண்ணிடுங்க. வீட்டிலே பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போங்க. ஏன்னா புதன் வந்து பெருமாளோட அம்சம். பெருமாளை வீட்லேயும் கும்பிடலாம், கோயிலையும் கும்பிடலாம். உங்கள் சிறப்பு தான். 13/6/2025 புதன்கிழமை வருது. தேய்பிறை சதுர்த்தி. அன்றைக்கி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அருமையான அமைப்பு. சரியா? ஓரளவு ஒளிச்சந்திரனை தான் இருப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி வந்து புதன்கிழமை தான். நல்ல நாள் தான். சரியா? அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா வடமதுரை சவுந்தரராஜ பெருமாளுடைய விடையசாத்து திருப்பதி ஏழுமலையான் மைசூர் மண்டபத்தில் எழுந்துள்ளார். திருப்பதியில் ஒரு பெரிய விசேஷம் நடக்குது. நல்ல நாள் தான். திருப்பதினாலே பெருமாளுக்குள்ளே தான் அன்றைக்கி மழை பெய்யறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ அன்றைக்கி 13/8/2025, அதாவது ஆகஸ்ட் 13ஆம் தேதி, ஆடி 28 புதன்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் பெருமாள் படத்தை வச்சு கும்பிட்டுருங்க. சரியா? ஒன்றும் வேண்டாம். பெருமாள் படத்தை சுத்தம் பண்ணுங்க. சந்தனம் குங்குமம் வைங்க. பச்சை கற்பூரத்தை வச்சுருங்க பூஜையில். கண்டிப்பாக பச்சை கற்பூரம், சந்தனம், குங்குமம்லாம் இருக்கணும். வாசனை பொருட்கள் இருக்கணும். ஏன்னா பெருமாள் மார்பில் தான் மகாலட்சுமி குடியிருக்கிறார். ஸோ மகாலட்சுமிக்கு வேண்டிய அந்த பச்சை கற்பூரம், சந்தனம் கண்டிப்பாக இருக்கணும். குங்குமம் இருக்கணும். 3மே இருக்கணும். நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணுங்கள். பெருமாளுக்கு என்ன சார் ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா புதனுக்கு உள்ளதை நீங்கள் வைக்கலாம். வீட்டில் பாசி பயிர் இருந்துச்சுன்னா அதை தாளிதம் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து படையில் வைங்க. இல்லை சார் எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, பாசி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா? பாசி பருப்பு வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா கடையில் ஒரு 100 கிராம் வாங்குங்க. அதில் மிச்சத்தை சமையலுக்கு வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து பித்தளை பாத்திரம், பித்தளை தட்டு, செம்பு தட்டில் கொஞ்சம் பரப்பிடுங்க. பாசி பருப்பு, பயிர் இல்லை, பருப்பு தான். பாசி பருப்பை பரப்பிட்டு அது மேலே 2 அகல் விளக்கு வச்சுருங்க. நெய் விளக்கு வச்சு தீபம் போட்டுருங்க. சரியா? இது வந்து நெய்வேத்தியம் பண்ண மாதிரி இருக்கும் பகவானுக்கு. முடிஞ்சால் ஒரு ஸ்வீட்டு வாங்கி வச்சுருங்க. ஏன்னா பெருமாளுக்கு ஸ்வீட்டு முக்கியம்தான். ஏன்னா மகாலட்சுமி மார்பில் இருக்கிறதுனால மகாலட்சுமிக்கு பிடித்த ஸ்வீட்டு வச்சிடலாம். நீங்கள் வெள்ளை கலர் ஸ்வீட்டு வைங்க. சரியா? நேரில் வெள்ளை கலர் ஸ்வீட்டு வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாகவும் இருக்கிறது. ஸோ இந்த அமைப்பில் நீங்கள் சாமியை கும்பிடுங்க. நைவேத்தியம், படையல் இதெல்லாம் பண்ணிவிட்டு பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஏன்னா புதன் வந்து பெருமாளோட அம்சம்தான். புதனுடைய நாமத்தையும் சொல்லலாம். மிதுன ராசி குறிவுரையை போட்டி, கன்னி ராசி குறிவுரையை போட்டி, ஆயிலை நட்சத்திர குறிவுரையை போட்டி, கேட்ட நட்சத்திர குறிவுரையை போட்டி, ரேவதி நட்சத்திர குறிவுரையை போட்டி, கணக்கனை போட்டி, தூதனை போட்டி, பச்சைமாலை போட்டி, சௌமியனை போட்டி, அறிவனை போட்டி, புந்தியே போட்டி, விகடனை போட்டி, வித்யாகாரன், புதன் பவனை போட்டி, இப்படி நிறைய சொல்லலாம். சரியா? நேரில் இதுக்கெல்லாம் வந்து கூகுளில் நிறைய மந்திரங்கள் இருக்குது. இதை கண்டிப்பாக மகர ராசி நேர்கள் சொல்லுங்கள். ஏன்னா மகர ராசியில் வந்து உத்தியோகம் கிடைக்கணும் சார், எனக்கு உத்தியோகம் கிடைக்கணும், உத்தியோகத்தில் பெரிய ஆளாக போகணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புதனை வழிபட்டு தான் ஆகணும். அடுத்து ஆனி மாதத்துக்கு மேலே ஆனி மாதத்துக்கு மேலே புதனும் சூரியனும் 6ஆம் இடத்துல ஒன்று சேராங்க. அருமையான அமைப்பு. புதாதித்ய யோகம், சிவராஜ யோகம், இப்படி பலதரப்பட்ட யோகங்கள், பத்திர யோகம், இந்த 3 யோகம் சேர்ந்து வருது வருகிற 16ஆம் தேதிக்கு மேலே, 16/6க்கு மேலே. ஸோ இப்போயே நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 13/8/2025 இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அரசு வேலை தர்றவங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ஜனன ஜாதக அமைப்பு தசாபுத்தியில் ஒரு பக்கம் நடக்கட்டும். செவ்வாய் திசையோ, ராகு திசையோ, குரு திசையோ நடக்கும். மகர ராசியில் இந்த கொஞ்சம் வயசில் 40 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு அது ஒரு பக்கம் நடந்தாலுமே உங்களுக்கு அரசாங்க வேலை தேடுறவங்களுக்கு இந்த வாய்ப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் வளர்த்துட்டாருன்னா உங்களுக்கு சகலமும் கிடைக்கும். சரியான நேரத்தில் சகல அமைப்பையும் கொடுப்பாரு. ரைட்டு. இப்போ நான் இந்த பூஜையை சொல்லிட்டேன். இந்த லக்கண ரீதியாக வந்தேன் பார்த்தீங்களா, அது மறுபடியும் சொல்லிடுறேன் நான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன் கொடுப்பார். 4ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பார். உயர் கல்வியை கொடுப்பார். 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க தான் உயர்கல்வி படிப்பாங்க. பிஹெச்டி படிக்கிறது, பெரிய கல்வி போடுறது, கல்வி விரிவுரையாளர், லெக்சராக போகிறது, இவங்களாம் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதுபோக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, பெரிய மெர்ச்செண்டாக இருப்பாங்க, ட்ரேடிங்கில் பெரிய ஆளாக இருப்பாங்க. அது மேசத்தில் இருந்தாருன்னா துலாமை பார்ப்பார். அருமையான வீடு, தான் வீட்டுக்கு மறையாத வீடை பார்ப்பார். ஏன்னா துலாம் வந்து மிதுனத்துக்கும் கன்னிக்கும் மறையாத வீடு. ஸோ எந்த ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு மறையாத இடத்த பார்க்குதோ அது நல்ல பலன்களை கொடுக்கும். இதுதாங்க ஜோதிடத்தில் சூட்சமம். இதுதான் இப்படி இருக்கணும். மேசத்தில் புதன் இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். ஏன்னா புதன் தன் வீட்டுக்கு அவர் வந்து ஒரு வீட்டுக்கு மறைஞ்சாலுமே தான் வீட்டுக்கு மறையாத வீட்டை பார்ப்பார். துலாமை பார்ப்பார். துலாம் வந்து மிதுனத்துக்கும் கன்னிக்கும் மறையாத வீடு. நல்ல அமைப்பு. சரியா? நல்லா இருக்கும். சரியா? இவங்களுக்கெல்லாம் தொழில் பண்ணி பெரிய லெவலில் போவாங்க. மல்டி லெவல் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்து வந்து 5ஆம் இடத்துல இருக்கலாம் புதன். 5ஆம் இடத்துல இருக்குது அருமையான அமைப்பு. ரிஷபத்தில் இருந்தாருன்னா இவங்களாம் நல்ல மந்திரம் சொல்லுவாங்க, வேத விற்பனராக இருப்பாங்க, நல்ல வாயை திறந்தாலே ஆண்டவனோட நாமத்தை சொல்லுவாங்க, விஷ்ணு நாமத்தை சொல்லுவாங்க, பெருமாளுடைய பக்தராக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லாபம் நல்லா இருக்கும். மூத்த சகோதரி நல்லா இருப்பாங்க. இவங்களுடைய மூத்த சகோதரி விஷயத்தில் நல்ல லாபம் இருக்கும். நல்லா பார்க்கப்படுகிறது. பிறக்கிற பெண் பிள்ளைகள் அறிவுபூர்வமாக இருக்கும். பெண் வாரிசு அதிகமாக இருக்கும். நல்லாவும் பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து மிதுனத்தில் இருந்தாருன்னா உத்தியோகத்தை கொடுப்பாரு. வேலைன்னு வேலைக்கு அலைவார்.
அடைவாங்க. ஆனால் தேக ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்கும், உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா புதன் அந்த 6ல் இருக்கக்கூடாது, 6ல் இருந்து வலுவாயிடக்கூடாது. ராசிநாதனை கட்டிலையும் புதன் வலுவாயிட்டாருன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். சனி பவனை கட்டிலும் புதன் வளர்த்துடக்கூடாது 6ஆம் இடத்துல. பொதுவாக எந்த கிரகமே வந்து மிதுன ராசியில் மகர ராசிக்கு மிதுன ராசியில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா சனி பவனை கட்டில் வளர்க்கக்கூடாது. சரியா? குறிப்பாக புதன் வந்து மிதுனத்தில் மகர ராசியில் இருக்க பிறந்தவர்களுக்கு நோயாளியாக இருப்பாங்க. ஏன்னா 6 ராசிக்கு 6ஆம் இடம் வளர்க்கக்கூடாது, மனதுக்கும் உடலுக்கும் ஒத்து போகாது. சரியா நேரில்? ஆனால் வேலை கிடைக்கும், வேலைன்னு வேலையில் அலைவாங்க, ஆனால் உடல்நல பாதிப்பு இருக்கும். அடுத்து கடகத்தில் இருந்தாலும் பகைமைப்பட்டு இருந்தாலுமே பரவாயில்ல, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பாங்க. ராசியை பார்ப்பார், ஆள் நல்லா அறிவுபூர்வமாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும், நல்ல நண்பர்களுடைய இணக்கமாக இருப்பாங்க, கவனமாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? விகடகவியாக இருப்பாங்க. புதன் ராசியை பார்க்குறது நல்ல அமைப்புங்க. அடுத்து அந்த அமைப்பு வருது உங்களுக்கு. சரியா நேரிலே? வருகிற 21ஆம் தேதிக்கு மேலே ராசியை வந்து புதன் பார்க்குறது அருமையான சிறப்பு. மகர ராசிக்கு ஒரு பெரிய பிரேக் அடிக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல கிரகம் வந்து தனித்து பார்க்குறாரு உங்கள் ராசியை. சரியா? இதுதான் அமைப்பு. சரியா? ஸோ 21 வருகிற ஜூன் 21க்கு மேலே மகர ராசிக்கு மிகச்சிறப்பான பலன்கள்லாம் வருது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சிம்மத்தில் 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, சிம்மத்தில் மகர ராசிக்கு இருந்த பிறந்தவர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அதிநட்பில் இருப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், நல்ல டீச்சர் வேலை பார்ப்பாங்க, வக்கீல் வேலை பார்ப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, பட்டிமன்ற நடுவராக இருப்பாங்க, பின்னணி பாடகராக இருப்பாங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த பலனையும் புதன் கொடுப்பாரு. புதன் 8ஆம் இடத்துல இருக்க பிறந்தவர்கள் 9ஆம் இடத்துல பிறந்தவர்கள் அருமையாக இருப்பாங்க, தகப்பனை பிடிச்சிக்கிடுவாங்க. சரியா? தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு இருக்கிறவங்களாம் 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க தான். அப்பா பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்ல பலன்களை கொடுப்பாரு. இவங்களாம் திரைப்படத்துறையில் வேலை பார்ப்பாங்க, கலை சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க. சரியா நேரில்? திரைப்படம், இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், இது சம்மந்தப்பட்ட வேலையில் போவாங்க. இதுக்கு சுக்கிரன் உதவி பண்ணிட்டாருன்னா சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாங்க. சரியா? ஏன்னா 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா சூப்பர், ஆனால் சுக்கிரன் இருக்க மாட்டார், புதனுக்கு முன்ன பண்ண தான் இருப்பார். இங்கே இதுதான் இயற்கை வந்து ஒரு பெரிய சதி பண்ணுது. ஏன்னா இயற்கையிலே ஒரு பெரிய சதி என்னென்னா, சுக்கிரனும் புதனும் முன்ன பண்ண தான் போவாங்க, ஒன்று சேர்ந்து இருப்பாங்க, இல்லைனா முன்ன பண்ண போவாங்க. ஒரு 40 டிகிரிக்குள்ளே முன்ன பண்ண தான் போயிட்டுருப்பாங்க, மேலே எதுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா 2 பேருக்குமே 7ஆம் பார்வை தான். சரி, அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். அடுத்து 10ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்கள் தான். 10ஆம் இடத்துல புதன் இருக்க பிறந்தவர்கள் துலாமில் இருப்பார், அதிநட்பத்தில் இருப்பார், தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார், கன்னிக்கும் மிதுனத்துக்கும் மறையாமல் இருப்பார், நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. 9ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருப்பார். அப்பா வழி சொத்து கிடைக்கும் இவங்களுக்குலாம். அப்பா வழி சொத்து அப்படியே வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. நாட்டாம படம் மாதிரி தான், தாத்தா நாட்டாமல், அப்பா நாட்டாமல், நானும் நாட்டாமல், என் பிள்ளையும் நாட்டாமல் மாதிரி இவங்கெல்லாம் பெரிய லெவலில் இருப்பாங்க. பஞ்சாயத்து தலைவர், ஊடு பிரசிடெண்ட்டு, பஞ்சாயத்து போர்டு மெம்பரு, இப்படின்னு அப்பா வழி அந்த பாரம்பரியம் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஏன்னா வந்து 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருப்பார், அப்பா பேரை வச்சு நல்லா பொழைச்சிக்கிடுவாங்க, நல்ல காசு பணம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறனால வேலைக்கு போனாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 6 கூட 6க்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்துக்கு போனாலும் அதிர்ஷ்டம் இருக்கும். உத்தியோகத்தில் சல்லுன்னு பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. சரியா? உத்தியோகம் பண்ணிட்டு வெளியே வந்து தொழில் பண்ணுவாங்க. பகல் முழுக்க உத்தியோகம், அரசு உத்தியோகமாக தனியார் உத்தியோகம் பார்த்துட்டு இரவில் வந்து தொழில் பண்ணுவாங்க. மல்டி லெவல் பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸில் இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மகர லக்னத்து 11ஆம் இடத்துல விருச்சிகத்தில் பகமை பெறுவார். பொதுவாக செவ்வாய் வீட்டில் வந்து செவ்வாயோட ஸ்திர வீட்டில் புதன் இருக்கக்கூடாது. சர வீட்டில் மேசத்தில் இருக்கலாம், ஆனால் செவ்வாய் வீட்டில் ஸ்திர வீட்டில் இருக்கக்கூடாது. இருந்தாலும் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும், பிள்ளைகளால் நல்லா இருக்கும், பிள்ளைகளால் லாபம் இருக்கும். இவங்களுக்கு வந்து இவங்களால் லாபம் இருக்காது, இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் லாபமாக இருக்கும், பிள்ளைகளால் பெருமைப்படுவாங்க பிற்காலத்தில். ஸோ 2ஆம் தரையை வந்தாமல் இருக்கும். 50 வயசுக்கு மேலே நல்லபடியாக இருப்பாங்க. பிள்ளைகள் நல்லா படித்து பெரியாள் ஆகி பிள்ளைகளால் பெருமைப்பட்டு பிள்ளைகளால் பிற்காலத்தில் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ஏன்னா புதன் வந்து 11ஆம் இடத்துல இருந்தாலுமே செவ்வாய் வீட்டோட ஸ்திர வீட்டில் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. இருப்பினும் அங்கே தன்னுடைய நட்சத்திர சாரம் வாங்குவார். குரு அனுச நட்சத்திரம் கெட்ட நட்சத்திரத்தில் வாங்குவார். சனிபாவ நட்சத்திரத்தும் தன் சுயசாரம் வாங்குறதுனால ஒரு நல்லதாக பார்க்கப்படுகிறது. மூத்த சகோதரர் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு. சரியா? மூத்த சகோதரி அக்கான்னு சொல்கிறவங்க நல்ல பலன்களை கொடுப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஓரளவு விருச்சிகத்தில் இருக்கிற புதன் நிபந்தனைக்கு உட்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் புதன் தசா புத்தி காலத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். வீடு கொடுத்த செவ்வாய் வளர்த்துருந்தால் தான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேரில்? இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் லக்கண ரீதியாக சில அமைப்புகளை சொல்கிறேன். சரியா? நீங்கள் பலன் எல்லா வீடியோவிலும் கேட்கலாம், பலதரப்பட்ட வீடியோ இன்றைக்கி யூடியூப்பில் போடுறாங்க. இருந்தாலும் உங்கள் லக்கண ரீதியாக தனிப்பட்ட மகர ராசி ஒரு ஜாதகருக்கு நான் பலனை சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து 12ஆம் இடத்துல பரவாயில்ல, 12ஆம் இடத்துல தனுசில் வந்து சமம் அடைவார். இருந்தாலும் குரு வீட்டில் இருப்பார், சொந்த வீட்டை பார்ப்பார். உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு வெளிமாநில வேகத்தில் இருப்பாங்க. தேக ஆரோக்கியம் ஒரு சுமாராக தான் இருக்கும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், அயனசேன போகம் நல்லா இருக்கும். படுத்தாலும் இவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பேர் தூக்கத்தில் வந்து யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்நேரம் வந்து மல்டிபிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. 16x16 எவ்வளவு, 256 அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேரை நான் செக் பண்ணியிருக்கிறேன், பேசும்போதெல்லாம் நிறைய செக் பண்ணியிருக்கேன். சார் எனக்கு தூக்கத்தில் தான் சார் கணக்கு வழக்கெல்லாம் நிறைய வருது. இப்போயும் இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு யாராவது இருக்கும்,
சரியா? கணக்கு வழக்கு சில பேருக்கு வந்து கணக்கு வழக்கு வந்து தூக்கத்தில் தான் வரும், தூக்கம் கெட்டு போயிடும். ஆனால் கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சயின்ஸு கணக்கு இதில் வந்து ஒரு நாட்டம் இருக்கும், குறிப்பாக மேக்ஸில் தான் நாட்டம் இருக்கும். மேக்ஸில் வந்து ஏதாச்சும் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. சரியா? அந்த இது போய்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. 9 × 9 81, 8 1 9, 9 9ஆல் கூட்டினோம்னா 18, 8 1 9, 9 36, 3 6 9, இப்படி சில 9 வச்சு சில மேஜிக்லாம் கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ இப்படி சில தூக்கத்தில் சில கணக்கு கற்பனை இருக்கும். அதாவது எப்படின்னா கணக்கு தாங்க ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் கூட்டு கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை படத்தில் சொல்லுவார் ராதா ரவி, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு கரெக்டாக இருக்கும் பாரு. கணக்கு தான் மனுஷ வாழ்க்கை. எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையை கணக்கு போட்டு வாழ்றானா நல்லா இருப்பாங்க, கஷ்டப்பட மாட்டான். அவன் நல்லா இருக்கிறான்னு இல்லையா, கஷ்டப்பட மாட்டான். அதனால் கணக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கணக்குக்கு அதிபதி யார் சார்? புதன் தான் சார். புதன் ஒருத்தன் வளர்த்துட்டானா வாழ்க்கையில் கெட்டு போக மாட்டான், எப்படியும் கணக்கில் தப்பிச்சுடுவான். சரி, கணக்காக இருப்பான். நம்ம ஊரில் சொல்ல வந்துருமா, ஆள் கணக்கான ஆள்றா, கணக்காக இருப்பான்டா அப்படிம்பாங்க, கணக்காக இருப்பான் அப்படிம்பாங்க. கணக்குன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாத்துலேயும் கணக்கு தான். சரியா? யார்கிட்ட என்ன பேசணும், எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ வாங்கணும், இன்னாருக்கு இவ்வளவுன்னு கணக்கு போட்டு வச்சுருப்பான். அது கரெக்டாக செய்வாங்க. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, நல்லபடியாக போய்கிட்டே இருப்பாங்க. ஓகே நேயர்களே, மகர ராசிக்கு நிறைய பேசலாம். சரியா? நான் பேசுகிறேன். அடுத்தடுத்து புதனை பற்றி ரொம்ப சொல்கிறேன். ஏன்னா புதன் ஒரு முக்கியமான கிரகம். மகர ராசி, மகர லக்கணம். மகர ராசியில் வந்து நான் சொன்ன மாதிரி ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் வாரி வழங்குவார். புதன் திசை வரும்போது புதன் திசை நடக்கும், விட்டு நட்சத்திரத்துக்கெல்லாம் நடக்கும். சரியா? செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை நடக்கும். ஒரு 60 வயசுக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதன் திசை நடக்கும். திருவோண நட்சத்திரத்திலும் கொஞ்சம் வயதானவருக்கு நடக்கும். உத்திராட நட்சத்திரத்துக்கு தான் 70 வயசுக்கு மேலே வரும். சரியா? 70 வயசுக்கு மேலே வரும், ஆள் தளண்டு போயிடுவாங்க. ஆனால் திருவோணம் அவிட்டத்துக்கு வந்து கொஞ்சம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் புதன் திசை வரும், நல்லாயிருக்கும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன வாழ்க்கை வாழ போகிறோம் அதை வந்து புதன் கொடுப்பாரு. ஸோ அதனால் மகர ராசி நேயர்கள் தயவுசெய்து உங்கள் ஜாதக கட்டத்தில் புதன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. நான் சில நேரம் ஃபோன்லாம் எடுக்க மாட்டேன், அப்படியே எடுத்து பேசினாலுமே என்ன எதுன்னு தான் கேட்பேன், வழியே உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல மாட்டேன். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஜனன செக் பண்ணுறேன், அணுகுங்க, நல்லபடியாக பார்த்து கொடுக்குறேன். சரியா நேரில் ஒரு குறிப்பிட்ட கட்டணம் வாங்குவோம், கிளாரிட்டியாக பார்த்து கொடுப்பேன். நீங்கள் அதை வச்சு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகலாம். நிறைய நேரில் அணுகுறாங்க, நல்ல விதமாக பாராட்டு பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்குங்கிறாங்க. இறைவனுடைய சித்தம் எல்லாம் நல்ல விதமாக தான் நடந்துகிட்டு இருக்குது. நல்லதே நடக்கட்டும். சரி சார், இப்போ வந்து புதன் வேறு யாருக்கு சார் பலன்களை கொடுப்பா மகர ராசியில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குறாருங்க. அதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். சரியா? உங்களுக்கு வந்து குடும்பம் நல்லாயிருக்கும், தாய்மாமன் உறவுல நல்லாயிருக்கும், மாமா மச்ச உறவு நல்லாயிருக்கும், உடன் பிறந்த தங்கை இவங்க வழியாக நல்லாயிருக்கும், அப்பாவோட பிறந்த அத்தை வழியாக நல்லாயிருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க, வசீகரத்தன்மை இருக்கும், காதலி இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாய்மொழி பற்றாளர்கள் நல்லாயிருக்கும், குறிப்பாக தமிழ் படித்தவங்க, இலக்கியவாதிகள், கட்டுரை கதை எழுதுகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், நாவலாசிரியர்கள் நல்லாயிருக்கும். அதுபோக புஸ்தகம் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும், டீச்சர் வேலை பார்க்குற நல்லாயிருக்கும், ஆள் நல்லா ராஜதந்திரமாக இருப்பீங்க. புதன் வந்து ஒரு ராஜதந்திரம் உள்ள கிரகம், மதி நுட்பம் உள்ளவர். சரியா? அதனால் மதியால் வெல்றவங்களுக்கு நல்லாயிருக்கும். புதன் குரு சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்துட்டாலும் நல்லா இருக்குங்க. இப்போ உங்கள் ராசியில் புதனும் சந்திரன் இருக்கிறாங்க, சந்திரன் வளர்பறை சந்திரன், குரு பார்க்குறத வச்சுக்கோங்க, சூப்பர். கடகத்தில் உச்சமாகி குரு பார்த்தாலும் சூப்பராக இருப்பாங்க, அரசியல் பெரிய மந்திரி ஆயிடுவாங்க, மந்திரிக்கு பிஏவே இருப்பாங்க, ராஜதந்திரின்னு சொல்கிறாங்களே, இதான் அமைப்பு. மகர ராசியில் சந்திரன் புதன் குரு வந்து கடகத்திலேருந்து பார்க்கணும், சந்திரன் வந்து சூரிய கேந்திரத்தில் இருக்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சித்திரை ஆடி ஐப்பசி இந்த மாதத்தில் பிறந்தவங்க இந்த அமைப்பில் இருக்கிறவங்க சிறப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது யாராலும். யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க, இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆமாம் சார் இந்த அமைப்பில் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? புதன் வந்து இருப்பார், ஆனால் மேக்ஸிமம் சூரியனை விட்டு ரொம்ப தூரமாக போக மாட்டார். சரியா? அதனால் கொஞ்சம் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். சூரிய கந்திரத்தில் இருந்தாலுமே சூரியனுக்கு வந்து அவர் வந்து முன்பின்னு தான் வருவார். அதனால் அந்த மாதங்கள் அந்தளவு சிறப்பாக அவர் வராது. ஆனால் அந்த ஒளிச்சந்திரனாக இருக்கிறது நல்ல அமைப்பு தான், ஒளிச்சந்திரனாக இருக்கணும். சூரியனுக்கு வந்து அவர் வந்து 5 6 7 வரணும். சரியா? சூரியனுக்கு 5 6 7 வந்தாலுமே புதன் கூட வர மாட்டார். இங்கே ஒரு சின்ன இடிப்பு இருக்குங்க. ஏன்னா புதனுக்கும் சூரியனுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா புதன் வந்து சூரியன் கூட்டே நெருங்கி இருப்பார். ஸோ அதனால் இந்த சித்திரை ஆடி ஐப்பசிங்கிறது அந்தளவுக்கு மேட்ச் ஆகாது. ஏன்னா புதன் வந்து சூரியனுக்கு முன்பின்னு தான் வருவார். சூரியனுக்கு முன்பின்னு வந்துட்டாருன்னா சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனை போயிடுவார். இங்கே ஒரு பெரிய பிரச்சனை மகர ராசிக்கு தான். சரியா? சூரியனுக்கு முன்பின் பொதுவாகவே வந்து சூரியனுக்கும் புதனும் முன்பின்னு தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ சந்திரன் கூட சேரும்போது அவர் வந்து அமாவாசை சந்திரன் கூட தான் இருப்பார். ஸோ வாட் எவர் மேபி சந்திரன் ஒளி இல்லாமல் இருந்தாலுமே குரு பார்வைக்கு வந்துட்டாரா நல்ல பலன்கள். சரியா? குரு பார்வைக்கு மட்டும்தான் புதன் வர முடியும், சுக்கிர பார்வைக்கு வர முடியாது. ஒன்று சுக்கிரன் கூட சேர்ந்து இருப்பார், இல்லை சுக்கிர பார்வைக்கு வருவார். இந்த அமைப்பு வேணால் இருக்கலாம். இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, சந்திரன் புதன் சுக்கிரன் ராசியில் இருக்கிறாங்க. சரியா? சந்திரன் குரு சுக்கிரன் புதன் ராசியில் இருக்கிறாங்க. சூரியன் முன்பின்னு தான் இருப்பார், ஒன்று தனுசில் இருப்பார், இல்லைன்னா மார்கழி கும்பத்தில் இருப்பார். சரியா? நீங்கள் வந்து மார்கழி தை மாசி இந்த மாதத்துக்குள்ளே பிறந்திருப்பீங்க. குரு பார்க்கணும் அங்கேருந்து. குரு எங்கேருந்து பார்க்கணும் சார் அப்படின்னா, கடகத்திலேருந்து பார்க்கலாம் ராசியை, இல்லைன்னா கன்னியிலிருந்து பார்க்கலாம். சரியா? இல்லைன்னா ரிஷபத்திலிருந்து பார்க்கலாம்.
சரியா? இந்த 3 இடத்துல குரு இருக்கணும். ரிஷபம், கடகம், கன்னி. இந்த இடத்துலேருந்து குரு உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரனையும் புதனையும் சுக்கிரனையும் பார்த்துட்டாருன்னா நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிடுவீங்க. சூப்பர் ஸ்டார்னால் எந்த ஃபீல்டில்? அரசு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில், அரசாங்கம், அரசாங்க விஷயங்கள், மந்திரி, ஆலோசனை, ராஜதந்திரம், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறது, வெளியுறவுத்துறை, இப்படி நிறைய இருக்குது. சரியா? அதாவது எப்படின்னா மூளையால் பிழைப்பாங்க இவங்களுக்கு மெயின் வந்து ஒர்க்கிங் வந்து மூளை தான். சரியா? மூளை நல்ல வேலை செய்யும். ஓகே நேர்களே, இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய இருக்குது, அடுத்தடுத்து சொல்கிறேன். சரி, இன்னும் கொஞ்சம் டேட்டா எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சொல்லிவிட்டு வீடியோவை முடிக்கிறேன். வாட்டர் மேபி புதன் நல்ல பலங்களை கொடுக்குறாரு. பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள். 13/8/2025 ஆடி 28 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோக ஆள் நல்லா இருப்பீங்க. லா படித்தவங்க, வக்கீல் வேலை படித்தவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. பேச்சில் ஒரு கிண்டல் கேள்வி இருக்கும். பேச்சு பழகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அதுபோக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் கூட சேர்ந்து இருப்பார். தோட்டம், பச்சை நிறமாக இருக்கிற தோட்டம், வாழை இலை தோட்டம் வச்சுருக்கிறவங்க, அதுபோக வெற்றிலை தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். துளசி செடி வச்சுருக்கிறவங்க, துளசினாலே பெருமாள் தான். ஸோ தோட்டத்தில் துளசி, வாழை இலை, வெற்றிலை இது மாதிரி அமைப்பில் வியாபாரம் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக நவதான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அதுபோக இந்த மெடிக்கலில் எடுத்துக்கிட்டோம்னா முகம் சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ், அதாவது தலை சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ், தோல் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் இஎன்டி சொல்கிறோம்ல, காது மூக்கு தொண்டு, அந்த சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் நல்லாயிருக்கும். கைகால் நரம்பு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். புதன் வந்து பொதுவாக மனிதனுக்கு 2 விஷயத்துக்கு வருவாருங்க. மனித உடலில் வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு புதனுடைய குறைபாடு இருக்கும். புதன் வந்து ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இல்லைன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கும், நரம்பு தளர்ச்சி இருக்கும், ஸ்கின் பிரச்சனை இருக்கும், அலர்ஜி இருக்கும். சரியா? இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் புதன். அதனால் எந்த அளவுக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நரம்பு நல்லாயிருக்கும், தோள்கள் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து இந்த தைராய்டு பிரச்சனை, இஎன்டி பிரச்சனை, காது கண்ணு மூக்கில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தொழில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஎன்டி டாக்டர்களுக்கு நல்லாயிருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். புஸ்தக ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, ஜோதிடர் வேலை, ஆடிட்டர், கணக்கர், எழுத்தர், சிஏ படித்தவங்க, திரைப்பட நடிகர், ஓவியர், வழக்கறிஞர், நகைச்சுவை நடிகர், தொலைத்தொடர்பு, பிஎஸ்என்எல், இன்றைக்கி இந்த நிறைய இருக்குது தொலைத்தொடர்பு. சரியா? ஜியோ இருக்குது, ஏர்டெல் இருக்குது, ஏர்செல் இருக்குது. அதுமாதிரி பத்திரிக்கைத்துறை, மீடியா, செய்தி, புரோக்கர் வேலை, ஊடகம், கைத்தொழில், எந்த தொழிலாக இருந்தால் சரி, கைத்தொழில் படித்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரி? அந்த காலகட்ட வியாபாரம், வர்த்தகம், ட்ரேடிங், அஞ்சல் துறை, போஸ்ட் ஆஃபீஸ், இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மகர ராசியில் அடுத்து வருகிற ஒரு 3 மாதம் நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 20 வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 24. சரியா? இன்றைக்கி வந்து தேதி என்ன? 10/6 தான். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதத்துக்கு நல்லாயிருக்குங்க. சரியா? நான் சொன்ன அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், மற்றவர்களுக்கு நல்லாயிருக்கும். ஜனன ஜாதகத்தில் புதன் இருக்கிற அமைப்பை பொறுத்து. ஸோ இந்த 12 வருடம் கழித்து வருகிற பத்திர யோகம் வந்து பலவிதமான பலன்களை கொடுக்கறது. கோடிக்கணக்கான பணத்தையும் கொடுப்பார். புதன் நல்ல நிலைமையில் இருந்து புதன் திசை நடக்கிறவங்களுக்கு பணத்தையும் நல்லா கொடுப்பார். சரியா? அடுத்த ராசிக்கு வந்து ராசியை பார்க்குறதுனால பொருளாதார நிலையத்திலையும் நல்ல ஒரு இடத்த கொடுப்பார். நல்ல விதமாக இருக்குது. வழிபாடை பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு உத்திரம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.